அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எதற்காக என்ன காரணம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ஈரான் இஸ்ரேல் எதுக்கு அட்டாக் பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்குள்ள 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது ஒரு ஃபிரிக்ஷன் பேசிஸ்ல தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப அ ஒரு ஃபிராக்மென்டட் ரிலேஷன்ஷிப்பா தான் இருந்துச்சு. சமீபத்தில பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஹெஸ்புல்லா அமைப்புல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள அட்டாக் பண்ணி அவங்கள கில் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அத எதிர்த்து அதற்கு ஆதரவாக தான் நாங்க இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்துறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டே தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததா செப்டம்பரில் ரூபாய் 1.73 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. செப்டம்பர் மாதத்துல இவ்வளவு ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜூலை 2017ல இருந்து பார்க்கிறப்ப ஜிஎஸ்டி வசூல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரணும். ஒவ்வொரு மாதங்களும், ஒவ்வொரு மாதம் முடிவுல இந்த ஒரு டேட்டா நமக்கு வரும். இருக்கிறதுலயே அதிகமா எந்த மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 2024ல தான் ஜிஎஸ்டி வசூல் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே அதிகமா இருந்துச்சு. சரிங்களா? எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2.10 லட்சம் கோடி. சரிங்களா? லேக் குரோர்ஸ் வரும். சரிங்களா? இருக்கிறதுலயே அதிகமா எந்த மாதத்துல ஜிஎஸ்டி கலெக்ஷன் எந்த வருஷத்துல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 2024ல. சரியா? இது தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அடுத்ததா பார்க்கிறப்ப, இன்றைய திருக்குறள் பார்க்கிறோம். திருக்குறள்ல பார்த்தோம்னா, "நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரைப் போற்றாது புத்தேள் உலகு. நிலவுலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழைச் செய்தால் வானுலகம் தேவரைப் போற்றாது" அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரிங்களா? நம்ம உலகத்துல நெடுங்காலம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயத்த நம்ம செய்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி செஞ்சோம் அப்படின்னா, வானுலகம் நம்ம போறப்ப, அங்க இருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தோம்னா, தேவர்களை புகழாம நம்மளையே தான் புகழ்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். திருக்குறள் எண் 234 அதிகாரம் புகழ். சரியா? அடுத்ததா பார்க்கிறப்ப, பேறுகால உயிரிழப்புகளை தடுக்க சிறப்பு செயலாக்க குழு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இந்த மார்ட்டாலிட்டி ரேட்ட கம்மி பண்ணணும்ங்கிறதுக்காக ஒரு சிறப்பு குழு, செயலாக்க குழு அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 1,00,000 பிரசவங்களுக்கு 45 பெண்மணிகள் இறந்து போறாங்க. ஓகேங்களா? அதுதான் இப்போ இருக்கிறது. இத 1,00,000 இறப்புகளுக்கு 1,00,000 பிரசவத்துக்கு 10 இறப்புகளாக குறைக்கணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு டார்கெட்டா வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா? எதனால இந்த இறப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இந்த மார்ட்டாலிட்டி ஆடிட் அப்படிங்கிறத, அதாவது தாய்மார்கள் இறப்பு அப்படிங்கிறத 2004ல இருந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, எந்த காரணத்தினால இறந்து போறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டே வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 20 ஆண்டுகள் ஆயிருச்சு. ஓகேவா? சோ என்ன மாதிரியான காரணங்கள சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரசவத்துக்கு பிறகு ஏற்படும் அதீத ரத்தப்போக்கு, உயர் இரத்த அழுத்தம், கிருமி தொற்று, இதய நல பாதிப்புகள் அப்படிங்கிற இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் நமக்கு இந்த பிரசவத்தின் போது உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பிரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயலாக்க குழு. இந்த செயலாக்க குழு பார்த்தோம்னா WHOல இருந்து, யுனிசெஃப்ல இருந்துலாம் அ WHO, யுஎன்ல இருந்தெல்லாம் நெறைய பேர் இதுல மெம்பர்ஸா இருக்க போறாங்க ஆக்சுவலி பார்த்தோம்னா. அடுத்ததா பார்க்கிறப்ப, இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த செயலாக்க குழு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் குடுப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா, இந்த மாதிரியான உயிரிழப்புகள நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அத தமிழக அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவாங்க. சரியா? சோ அதுதான் இந்த செயலாக்க குழுவுடைய பணியா இருக்கும். சோ இத பத்தி ஹிந்து பேப்பர்ல இன்னும் நல்லாவே குடுத்திருக்காங்க. நம்ம அங்கட்டு இன்னும் டீப்பா பார்ப்போம். இத பார்த்துட்டு அத ஒரு தடவ பார்த்துருங்க. சரியா? அடுத்ததா ராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனர் பொறுப்பேற்பு அப்படி சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக கடற்படை துணைத் தளபதியும் மருத்துவருமான ஆர்த்தி சரீன் பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ராணுவ மருத்துவ சேவைகள் அதனுடைய முதல் பெண் இயக்குனர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ஆஃப் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தி சரீன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்கன்ற செய்தியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? சோ மத்தபடி இன்றைய செய்தித்தாள்ல பார்த்தோம்னா, முக்கிய செய்திகள் அப்படிங்கிறது இதெல்லாம் தான். நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம்.